Hello friends, welcome to TNPSC Stars channel. இந்த வீடியோல நம்ம 9th standard science refresher course chapter 10 பார்க்க போறோம், changes around us. ஓகேவா? So இது வரைக்கும் ஆல்ரெடி உங்களுக்கு வந்து chapter 1 ல இருந்து chapter 9 வரைக்கும் எல்லா வீடியோஸுமே போட்டாச்சு. So ஏதாவது ஒரு வீடியோ மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா மறக்காம போய் பாருங்க. ஸோ நீங்கள் மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கு மெயினான ரீசன் என்னவா இருக்கும் தெரியுமா? நீங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதது தான். ஓகேவா? ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லா வீடியோஸும் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். ஓகேவா? இன்கேஸ் உங்களுக்கு பழைய வீடியோஸ் வேணும்னா கூட நீங்கள் சர்ச் பண்ணும்போது சப்ஸ்கிரைப் சேனல் அப்படிங்கிறதுனால ஈஸியாக உங்களுக்கு முன்னாடி வந்து காமிக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ சாப்டர் 10 சேஞ்சஸ் அரவுண்ட் அஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ எவாலுவேஷன் பார்ட் போகலாம். So choose the best answer. First one பாருங்க, burning of a paper is a dash change. ஒரு பேப்பரை எரிக்கிறது என்ன சேஞ்ச் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஃபிசிக்கல், கெமிக்கல், ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ஆன் டி வந்துட்டு நியூட்ரல் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. burning of a paper அப்படிங்கிறது உங்களுக்கு வந்துட்டு ஒரு கெமிக்கல் சேஞ்ச். ஓகேவா? ஆப்ஷன் டி. நெக்ஸ்ட், burning of a matchstick is an example for chemical reaction caused by dash. Burning of a matchstick is an example for chemical reaction caused by contact in physical states. Contact in physical states na enadhu? Matchstick-ஐ வந்துட்டு அப்படியே உரைச்சி தானே இது பண்ணுவோம். ஸோ அதான் ரெண்டு ஸ்டேட் வந்துட்டு கான்டாக்டில் இருக்கு. ஒன்று மேட்ச் பாக்ஸ், இன்னொன்று மேட்ச்ஸ்டிக்கோட அந்த ஹெட் இருக்கு இல்லையா? இது ரெண்டும் சேர்ந்து உரையும் போது தானே பற்றிக்குது அந்த மேட்ச்ஸ்டிக். ஸோ அதனால ரெண்டும் கான்டாக்டில் இருக்கிறது தான் கான்டாக்ட் இன் ஃபிசிக்கல் ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட், டேஷ் அண்டர்கோஸ் ரஸ்டிங். ஸோ இதில் எது வந்துட்டு ரஸ்டிங் அண்டர்கோ பண்ணோம் அப்படின்னு கேட்குறாங்க. டின்னா, சோடியம், காப்பர், அயன். ஸோ அயன் மட்டும்தான் ரஸ்டிங் அண்டர்கோ பண்ணும். ஸோ ஆப்ஷன் 4 அயன். ஓகேவா? limestone contains dash mainly. Limestone contains calcium carbonate mainly. ஃபிஃப்த் ஒன் பாருங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபேக்டர் இன்டியூசஸ் எலக்ட்ரோலைசிஸ் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதில் கொடுத்துருக்க எந்த ஃபேக்டர் வந்துட்டு எலக்ட்ரோலைசிஸை இன்டியூஸ் பண்ணுது? ஹீட், லைட், எலக்ட்ரிசிட்டி, கேட்டலைசிஸ். ஓகேவா? ஸோ இதில் எந்த ஃபேக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறது தான். ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க, இன் ஹேபர்ஸ் ப்ராசஸ், சிக்ஸ்த் ஒன், இன் ஹேபர்ஸ் ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடியூசிங் அமோனியா டேஷ் இஸ் யூஸ்ட் அஸ் கேட்டலிஸ்ட் அப்படிங்கிறாங்க. அமோனியா ப்ரொடியூஸ் பண்ணுறது ஹேபர் ப்ராசஸ். அண்ட் அதில் நம்ம எதை வந்துட்டு கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனை தான் நம்ம கேட்டலிஸ்ட்டாக யூஸ் பண்ணுறோம். ஓகேவா? ஓகே. செவன்த் ஒன், dissolved gases like sulfur dioxide and nitrogen oxides in rainwater causes dash. Dissolved gases like sulfur dioxide and nitrogen oxides in rainwater causes acid rain. Option A. ஸோ ஆசிட் ரெயின் அப்படிங்கிறது நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ நம்ம பொல்யூஷன் கிரியேட் பண்ணுறதுனால சல்ஃபர் டை ஆக்சைடும் நைட்ரோஜன் டை ஆக்சைடும் க்ளவுட்ஸில் போய் சஸ்டெயின் ஆகி அது வந்துட்டு ஆசிட் ரெயினை ஃபர்தராக காஸ் பண்ணுது. ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட், எய்த் கொஸ்டின் பாருங்க, டேஷ் இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் குளோபல் வார்மிங். ஆப்ஷன் ஏ கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், குளோரோஃப்ளோரோ கார்பன், கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், குளோரோஃப்ளோரோ கார்பன். மூணுமே. ஓகேவா? ஸோ எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மூணுமே தான். ஆப்ஷன் டி, கார்பன் டை ஆக்சைடு, மீத்தேன், குளோரோஃப்ளோரோ கார்பன்ஸ், இது மூணுமே இஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் குளோபல் வார்மிங். ஸோ ஆப்ஷன் டி. CO2, CH4, CFC. ஓகேவா? இதெல்லாம் தான் இதோட கெமிக்கல் நேம். ஓகேவா? இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்கேஸ் ஆப்ஷன் இந்த மாதிரி கொடுத்தாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியணும். நெக்ஸ்ட் ஒன் வந்துட்டு fill in the blanks. Photosynthesis is a chemical reaction that takes place in the presence of dash. Photosynthesis is a chemical reaction that takes place in the presence of sunlight. ஓகேவா? ஓகே. Next, iron objects undergo rusting when exposed to dash and dash.
Iron objects undergo rusting when exposed to oxygen and water. Oxygen and water. Okay. Next, third one paranga. Dash is the basic material to manufacture urea. Ammonia is the basic material to manufacture urea. So ammonia. Okay. Electrolysis of brine solution gives dash gases. Electrolysis of brine solution gives chlorine gases. ஓகேவா பிரைன் அப்படின்னா ஒன்றும் இல்லை சால்ட் சொல்யூஷனை தான் பிரைன்னு சொல்லுவோம் NaCl வாட்டரில் கலக்கிறது அதாவது ஒரு காமன் சால்ட் இருக்கு இல்லையா அதை வந்துட்டு வாட்டரில் கலந்து அதை வந்துட்டு எலக்ட்ரோலைசிஸ் பண்ணும் போது அதை வந்துட்டு நம்ம பிரைன்னு சொல்லுவோம் ஓகேவா அவ்வளோதான் சால்ட் சொல்யூஷனை தான் பிரைன்னு சொல்லுவோம் ஃபிஃப்த் ஒன் டேஷ் இஸ் அ கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ் விச் ஆல்டர்ஸ் த ஸ்பீட் ஆஃப் அ கெமிக்கல் ரியாக்ஷன் ஸோ எந்த ஒரு சப்ஸ்டன்ஸை போட்டால் நம்ம கெமிக்கல் ரியாக்ஷனோட ஸ்பீட் சேஞ்ச் ஆகும் அப்படின்னு கேட்குறாங்க கேட்லிஸ்ட்டை போடும் போது தான் இது நடக்கும் ஓகேவா ஸோ கேட்டலிஸ்ட் நெக்ஸ்ட் சிக்ஸ்த் ஒன் பாருங்க டேஷ் இஸ் த என்சைம் ரெஸ்பான்சிபிள் ஃபார் browning of vegetables and fruits. Polyphenol oxidase. Polyphenol oxidase. In the enzyme, polyphenol oxidase is the enzyme responsible for browning of vegetables and fruits. Okay va? Okay, next match the following. Rusting. Rusting அப்படினு பாத்தீங்கன்னா iron. Rusting வந்துட்டு எதுல நடக்கும் அப்படினா ironல தான் நடக்கும். So rusting iron. So இதை எப்படி மேட்ச் பண்ணலாம்னா இப்படியே போடுவோம். Rusting iron. Next electrolysis எதுல பண்ணுவாங்க மோஸ்டா பிரைன்ல நடக்கும். ஓகேவா? Next thermolysis. Thermolysis அப்படிங்கிறது decomposition of limestone. அதாவது limestone ஹீட் பண்றதுக்கு பேர் தான் thermolysis அப்படிங்கிறது. ஓகேவா? Next food அப்படிங்கிறது photosynthesis. ஓகே? catalysis அப்படிங்கிறது Haber's processல இருக்க ஒரு reaction. ஓகேவா? next match the following பாருங்க. Spoilage. Spoilage அப்படிங்கிறது food. Ozone. Ozone அப்படிங்கிறது ஆக்சிஜனால மேட் ஆயிருக்கிறது. ஓகேவா? நெக்ஸ்ட் tarnishing. Tarnishing அப்படிங்கிறது ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன். ஈஸ்ட். ஈஸ்ட் வந்துட்டு ஒரு பயோகேட்டலிஸ்ட். கால்சியம் ஆக்சைடு. கால்சியம் ஆக்சைடு வந்துட்டு டீகம்போசிஷன். இதை வந்துட்டு டீகம்போஸ் பண்ண முடியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. எக்ஸ்பிளைன் த ரோல் ஆஃப் ஈஸ்ட் இன் மேக்கிங் கேக்ஸ் அண்ட் பன்ஸ் இன் பேக்கரி அப்படிங்கிறாங்க. ஸோ yeast is a key ingredient in production of baked goods. Yeast is a bioorganic catalyst. Carbon dioxide is generated by the yeast as a result of breakdown of fermentable sugars in the dough and makes it to rise. Okay va? So yeast is a key ingredient in production of baked goods. Yeast is a bioorganic catalyst. Carbon dioxide is generated by yeast. Okay va? Carbon dioxide is generated by the yeast as a result of the breakdown of fermentable sugars in the dough. It makes the cakes to rise. Okay va? Next, burning of fossil fuels is responsible for global warming. Justify the statement அப்படினு சொல்றாங்க. Okay va? Burning of fossil fuels is responsible for global warming. Justify the statement. The combustion of fossil fuel also releases a large amount of carbon dioxide into the atmosphere. A carbon dioxide is a greenhouse gas which is responsible for global warming. Humans burn fossil fuels, releasing huge amount of carbon pollution and trapping more and more heat in the atmosphere. Okay, this is global warming. Third one paranga, discuss how acid rain occurs due to the emission of smoke from vehicles and industries. Rain becomes acidic nature due to the presence of certain pollutants in other
rain becomes acidic in nature due to the presence of certain pollutants in released by cars and industries. Okay va? Acid rain is caused by emission of sulfur dioxide and nitrogen oxide, which reacts with water molecule in the atmosphere. Okay va? Okay. அடுத்த question பாருங்க. Fourth one, is rusting good for iron materials? Explain. So no, rusting is not good for iron materials. Rust is a form of iron oxide. It occurs when iron combines with oxygen in the air, causing it to corrode. Rust can affect iron and its alloys. It makes them weaker by replacing strong irons with flaky powders. Okay va? Okay, அடுத்தது fifth question பாருங்க. Fifth one, do all fruits and vegetables undergo browning? Explain. So no, not at all. All fruits enzymic browning can be observed in fruits such as apricots, pears, banana, grapes and avocado, and vegetables such as potatoes, lettuce, and the enzyme polyphenol oxidase or triosinase, when in contact with oxygen, catalyzes a biochemical reaction of plants phenolic compound to brown pigments known as melanin, which results in the fruit or vegetable turning brown. Okay va? Okay. அடுத்தது sixth one பாருங்க. Burning of crackers during festival. Burning of crackers during festival வந்துட்டு a chemical reaction based on physical contact. Okay va? Next, fading of colored cloths on drying under sunlight. இது வந்துட்டு chemical reaction based on physical contact on heat. I'm sorry, இது வந்துட்டு based by heat. It is வந்துட்டு based on heat. Okay va? Okay. அடுத்தது பாருங்க, cooking of eggs. Cooking chemical reaction based on heat. அடுத்தது charging of batteries. Charging of batteries, chemical reaction based on electricity. Okay va? Okay. So இதோட நம்மளுக்கு இந்த chapter முடிஞ்சது. Thanks for watching.